எல்லாம் என்ன கேட்குறாங்க, என்ன பெரியார அடிச்சு முடியும், இப்போ கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு. நான் போடுவேன் பாரு, பெரியாரை பேணாத ஒழுகிற் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு. அதை போட்டு பெரியாரை போற்றுவோம். பாரு போடுறேன் பாரு, போடுறேன் பாரு, யார் பெரியார்னு சொல்லுவேன் பாரு. எல்லாமே உங்களுக்கு பெரியார். எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். இங்கே 3 பெரியார். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். செயற்கரியார் செய்வார் பெரியார், செயற்கரியை செய்வார். இவர்களை எப்படி சொல்லணும், இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா போறது? டே ஐயோ, அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இவர் அப்பா, இந்த இவங்கதான் அம்மாவா, இவர் தந்தை, இவர் தந்தை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல. தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்னவன் தந்தைன்னா எப்படி? எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசுன போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? இப்படி ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம். தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகள், செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், பெருந்தலைவர் காமராஜர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார், இல்ல திருவிக்கா, யாராவது பாருங்க, நீங்க இப்படி ஏதாவது பேசி பார்த்திருக்கலாம் பாருங்க. யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம், இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்க. திவான் பகதூர், எட்டமலை சீனிவாசன், அப்படியாவது இருக்கா? சீனிவாசன், வாவுசி, மாப்போசி, ஏதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி வித்துக்கிட்டு இருப்பான். அப்ப நமக்கு ஒரு வெறிம்பர் மாதிரி இவர்களை தந்தை பெரியார். இப்ப கலைஞர், கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது, கலைஞர். ஆனால் இவர்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசிய இனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி எங்களிலும் எண்ணிக்கை குறைவான 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழுகிற போது 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள், நாங்கள் ஒரு நாடடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம், வரலாற்று பெருமை, வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்திலே நின்று போராடிய எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை, பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்றதில்லை நீங்க மற்றவர்களை. என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல மாட்டா, ஆனா சொல்லுவ, நாங்க சொல்ல வைப்போம், நீங்க வைப்போம். துண்டிச்சிட்டு ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அதுக்குள்ள பார்த்துடுறாரு. இவர் பரவாயில்ல, இவர் பரவாயில்ல இல்ல, இளமை புகுத்தி விடும் போயிடறாப்ல. இன்மை புகுத்தி விடுமே, இளமை புகுத்தி விடும். இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு, இங்க இருந்து எடுக்கிறாப்ல. எடுத்து மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா, இளவு ஒரே குழப்பமா இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, பாரதி ராசாவா பாரதி யாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. நாமக்கல் வரல, சென்னை மாகாணம் வரல, மகாணம் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, வசமா சிக்கிக்கிட்டோம் மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. இன்னைக்கு உலகத்திலே ஆல்பர்ட் ஸ்வீசர் சொல்றான், அவன் மூன்று துறைகளில் முனைவர் பட்டம் பெற்று நோபல் பரிசு பெற்றவன், மிகப்பெரிய மேதை.
அவன் சொல்றான், நான் வாழ்நாளில் எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னெறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு. அது நமது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான். அந்த திருக்குறளை அவன் எழுதுனது சும்மா ஒரு 2000 ஆண்டு இருக்குங்கிறான். அது 1330 நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது 5000 கூட இருந்திருக்கலாம். அது ஏதோ கரையை அடிச்சது போக போய் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் எடுத்துட்டு வந்து எல்லிஸ்ட கொடுத்து அதை அச்சில ஏற்றி நமக்கு வந்து ஏதோ வச்சிருக்கோம். அதுல பாரு, இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள், முதுகலை படித்தவர்கள், தமிழ்லே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள்லாம் சொற்பிழை, பொருள் பிழை, கருத்து எதுவுமே இல்லையே, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுசீர் விருத்தத்துல இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டானே. நான் கூட சொல்லுவேன், பெருமாள் கூட 2 அடியில உலகத்தை அளந்தாருன்னு இருக்கு, எங்க பாட்டனார் 1.25 அடியிலே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது? வள்ளுவன் வாரான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நல்ல சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, நோய் வராது, அதுக்கு எதுவும் மருந்தும் தேவைப்படாது அப்படின்னு பாடுறான். இது நல்லா தான் எழுதியிருக்கான், சின்னதாக தான் எழுதியிருக்கான், அதுவே சிரிச்சு. அது அவ்வை வாரா, அந்த கிழவி. வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், பெருசா எழுதியிருக்கான், பிள்ளைய கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து பூசி அது பெரிய மாத்திரையா இருக்கு, உருட்டி ஒரு கேப்சூல் அடைச்சு கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப நீ ரொம்ப காலத்துக்கு போகாத, பிரபாகரன்கிறவன் யார்? இவனுக்கு பயங்கரவாதி, பாலிசுமத்தை அழிச்சான்.